நடிகை ராதா உதயச்சந்திரிகா என்ற ஒரு பெயரை ராதா என்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மாற்றினார்கள். பாரதி ராஜா அவர்களின் பார்வையில் பட்ட நடிகை ராதா அவர்களை 1981ஆம் ஆண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில்தான் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியாக பாரதி ராஜா அவர்கள் திரையில் அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு ராதா அவர்கள் உச்சத்திற்கு சென்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றைய அத்தனை நட்சத்திரங்களோடும் நடித்த ஒரு நடிகை என்றால் அது ராதா. ராதா அவர்கள் அம்பிகா அவர்களின் தங்கை. ராதா அவர்கள் திரை உலகின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே ராதா அவர்களும் அம்பிகா அவர்களும் சென்னையில் ARS கார்டன் என்று ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கினார்கள். அந்த ஸ்டுடியோ இன்றளவும் அவர்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சொர்க்க பூமியாகவே விளங்கி கொண்டிருக்கின்றது. நடிகை ராதா அவர்கள் நடித்த பல்வேறு படங்கள் 100 நாட்களை தாண்டி அன்றைய காலகட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறியது. நடிகை ராதா அவர்கள் அம்மன் கோவில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, நினைவே ஒரு சங்கீதம், ஜல்லிக்கட்டு, சட்டம் ஒரு விளையாட்டு, உழவன் மகன், ராஜாதி ராஜா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய வெற்றி படங்களின் எண்ணிக்கையை ராதா அவர்கள் பாரதி ராஜாவால் தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். ராதா அவர்கள் அன்றைய இளைஞர்களின் கனவு கன்னி. ராதா அவர்கள் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு கதையின் நாயகி. ராதா அவர்களை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் முதல் மரியாதை என்ற திரைப்படத்தில் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரங்களை கொடுத்து ஒரு மீனவ பெண்ணாக மிக அற்புதமாக அவரை வாழ வைத்திருப்பார். அவரும் வாழ்ந்திருப்பார். இன்றளவும் முதல் மரியாதைக்கு இணையான ஒரு திரைப்படம் தமிழில் இருக்கின்றதா என்று தேடக்கூடிய அளவிற்கே இருக்கின்றன. ராதா அந்த படத்தில் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிராமத்து பெண், ஒரு மீனவ பெண் எந்த வாழ்க்கை சூழலில் இருக்க வேண்டும், வயது மூத்தவரை காதலித்தாலும் அந்த காதல் ஒரு அற்புதமான காதலாக, அந்த காதல் காமத்தை தாண்டிய காதலாக எப்படி இருக்கும் என்பதற்கு அந்த படத்தில் ராதா அவர்களுடைய நடிப்பும் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் இன்றளவும் கண்கொள்ளா காட்சியாக நம் கண்களுக்கு விருந்து அளித்துக் கொண்டிருக்கின்றன.